வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றின்னு மனதார நினைச்சுக்கிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து நல்லது நடக்கும். இன்னைக்கான வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் 3வதாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு பிறந்த இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நில அமைப்பை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மேலும் இந்த நேரத்தில் குடும்ப உறவுகளும் சரிங்க, தொழில் வட்டாரத்திலையும் சரிங்க, உங்களுடைய நிலை எப்படி இருக்குது, வருமானம் அதிகரிக்குமா இல்லை, இந்த நேரம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய தடைகள் விலக சிறப்பான ஒரு தீர்வினையும் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ஆராயும் போது உங்கள் ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன்னு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனு, பாக்கியஸ்தானத்தில் ராகுன்னு, தொழிற்ஸ்தானத்தில் சனின்னு கிரகநிலை அமைப்பு இருப்பதால் இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கவலை எல்லாம் மனதில் நீங்கி தைரியம் உங்களுக்கு பிறக்கும். இதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மாறும். வாக்கு வன்மையால் இந்த நேரத்தில் எந்த காரியத்தை சுலபமாக செய்து முடித்து காட்டுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைத்திடுங்க. வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு குறைஞ்சு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பணவரத்து திருப்தியாக இருக்கும். எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. அலுவலகத்தில் வந்த பிரச்சனைகள் நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நீ உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்ட தொடங்குவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் குடிக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடங்கலாம். வழக்குகளில் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் இனி எல்லாம் விலகிடும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டு. மனக்கவலைகள் இனி நீங்கிடுங்க. பணவரத்து பொறுத்தவரை நன்றாக இருக்கு. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்கு. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் பார்த்தீங்கன்னா வேகம் இருக்கும். நினைத்ததை நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். மருத்துவம், காவல் துறைகளில் பணியாற்றி வருபவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேது தைரியத்தை தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். ராசிநாத புதன் பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 3 முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதிர்பார்த்த பண வரவு இருக்குது. கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடும். கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குங்க. குடும்பத்தில் பொறுத்தவரை நிம்மதியான சூழ்நிலை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்கள் வார்த்தை மதிப்பூட்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி விலகும். பழைய கடன்களை அடைத்திடக்கூடிய நிலை உண்டாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்ர அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போயிடும். வேலைக்காக முயற்சித்து வருபவங்களுக்கு இந்த நேரம் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். மாணவர்கள் படிப்பில் இந்த நேரம் அக்கறை செலுத்துவது நல்லது. மேலும் இந்த நேரம் சந்திராஷ்டம தினமாக ஆகஸ்ட் 25, அதிர்ஷ்ட நாட்களாக 18, 23, 27 அமைய போகுது.
மேலும் அடுத்த மாதமும் பார்த்தீங்கன்னா 5, 9, 14 தேதியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா, கோமதி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும்னு லட்சியத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களுக்கு மேலானவங்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அரசு வழி முயற்சிகளில் சாதகம் உண்டு. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்து விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. மேலும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மற்றவங்களால முடித்திட முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ள தற்போது சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பாரு. உங்க பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்ட காரகனுமான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் குடும்பத்துல உங்களுக்கு நிம்மதியை உண்டாக்குவாரு. மேலும் இந்த நேரம் உங்கள் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்திடுவார். வார்த்தைகளில் தெளிவாக இருப்பீங்க. எடுத்த வேலையை முடிப்பதற்கு பார்த்திங்கன்னா சரியான நேரம் இது. வியாபாரம் தொழில் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். மேலும் இந்த நேரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்களாக 21, 23, 30. நீங்கள் சிறப்பான பலன்களை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா சரபேஸ்வரர் வழிபட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் சங்கடங்கள் அனைத்து விலகிடுங்க. அடுத்தபடியாக மூன்றாவதாக வரக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த புனர்பூச 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்துடுவார். கொடுத்து வாக்கையை காப்பாற்றக்கூடிய நிலையை உருவாக்கி தர போகிறாரு. பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். நோய் நொடி வம்பு வழக்கு சங்கடன்னு பிரச்சனைகள் என்றிருந்த நிலையெல்லாம் இனி காணாமல் போகும். மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தவங்க கூட காணாமல் போவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. மேலும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்து விலகிடும். மேல் அதிகாரியினுடைய ஆதரவு உண்டு. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருபவங்களுக்கு வேலையின் மீது இருந்த பயமும் விலகிடுங்க. அதே போல் தொழில் முன்னேற்ற அடையோ பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலை விலகிடும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க. புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிடும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் யோகம் நிறைந்திருக்கு. மிதுன ராசினருக்கு தற்போது சூரியனோடு சேர்ந்து புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் முதல் 15 நாட்கள் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். அதன் பிறகு குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவு பெறக்கூடிய காலகட்டங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை முடிக்க வேண்டும்னு நம்பிக்கையும் எண்ணமும் உங்களுக்குள்ள பிறக்கும். வரக்கூடிய செப்டம்பர் 2, 3 தேதிக்கு பிறகு அற்புதமான ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய நல்லவைகள் உங்களை தேடி வருங்க. புதன் சூரியன் இணைந்து பூதாத்திய யோகத்தை உண்டாக்கி இருப்பதால சிறு சிறு தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் அலைச்சல் ஏற்படும். தெய்வ அனுகூலத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்திடுவீங்க. செப்டம்பர் மாதத்தில் எடுத்த காரியங்கள் ஜெயம் வெற்றி யோக அமைப்பு உண்டு. மேலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதே இந்த செப்டம்பர் மாதம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க. நல்ல மாற்றத்தை தரும். பொருளாதார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் விலகிடுங்க. அது மட்டும் இல்லை, வெளியூர் பண வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளும் நீங்களே பூர்த்தி செய்து கொள்வீங்க. வழக்குகளில் சாதகமான நிலை உண்டு. திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களை தடை தாமதத்தை சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, சகோதரர்கள் வகையில் சில நன்மைகள் காத்திருக்கு. நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் லாபம் உண்டு. மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கைகூடும். அது மட்டும் இல்லை, வாக்கு வன்மையால் காரியம் கைகூடி வருங்க. ஆன்மீக எண்ணம் உண்டாகும். கோவில் தலங்களுக்கு சென்று
வழிபட்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த நேரம் பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் மிதுன ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.